மாமேதை இமாம் ஹசன் அல்பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சபைக்கு ஒருவர் வந்து, இமாம் அவர்களே, நான் மிகவும் சிரமப்படுகிறேன் என்று கூறி தமது வறுமை நிலையை முறையிட்டார். இமாம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், அதாவது இஸ்திஃபார் செய்து வாருங்கள் என்றார்கள். சிறிது நேரம் கழித்து மற்றொருவர் வந்து, இமாம் அவர்களே, நான் நெடுநாட்களாக குழந்தை செல்வமின்றி தவிக்கிறேன், எனவே எனக்கு குழந்தை செல்வம் கிடைக்கப்பெற நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இமாம் அவர்கள், நீங்கள் இஸ்திஃபார் செய்து வாருங்கள் என்றார்கள். சிறிது நேரம் கழித்து மற்றொருவர் வந்து, இமாம் அவர்களே, எங்கள் ஊரில் மழை பொய்த்துவிட்டது, வயல்கள் எல்லாம் வறண்டுவிட்டது என்று தமது விவசாயத்தின் வறட்சி நிலை குறித்து முறையிட்டார். இமாம் அவர்கள், நீங்கள் இஸ்திஃபார் செய்து வாருங்கள் என்றார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒருவர் வியப்போடு, இமாம் அவர்களே, மூவரும் 3 விதமான பிரச்சனைகளோடு உங்களிடம் வந்தார்கள், தாங்களோ ஒரே மறுமொழி அளித்துள்ளீர்கள் என்று வியப்புடன் வினவினார். இமாம் அவர்கள், நானாக எந்த ஒன்றையும் சொல்லவில்லை, அல்லாஹ் தான் நூஹ் அத்தியாயத்தில் இவ்வாறு கூறுகிறான், உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள், சந்தேகமின்றி பெரிதும் மன்னிப்பவன் ஆவான். அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்வான், செல்வத்தையும் சந்ததிகளையும் உங்களுக்கு வழங்குவான், உங்களுக்காக தோட்டங்களை உருவாக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் ஓடச் செய்வான். திருக்குரான் வசனங்களை ஓதி காட்டினார்கள்.